ஹாய் guys. ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 24,945 அப்படின்ற ஒரு ப்ரைஸ்ல வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் ஒரு பிஹேவியர் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் புல்லிஷ் கேண்டில் வந்திருந்தாலும் நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்டை கன்சிடர் பண்ண வேணாம், செல்லிங் சைட் டிசைட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே, நம்ம இன்ஃபார்ம் பண்ண மாதிரியே நமக்கு அடுத்து இமீடியட்டா ஒரு ரெட் கேண்டில் வந்து செப்பரேட்டா நமக்கு அகைன் இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சிருந்தது. ஸோ நம்மளோட இந்த 24,786 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி செப்பரேட்டா 2 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த 24,786 அப்படின்ற ஒரு ப்ரைஸை சப்போர்ட் லெவலாகவும், ஸோ இந்த 25,186 அப்படின்ற ஒரு ப்ரைஸை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் கன்சிடர் பண்ணி அப்கமிங் டேஸ்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம வந்து தாராளமாக வாட்ச் பண்ணலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த அளவுக்கு இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்க்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்ல போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான், இதை யாரும் ஒரு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்க்காக எடுத்துக்க வேண்டாம். உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்க்ல நீங்க ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னிங்ல நமக்கு ஃபர்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோ இருக்கு. ஸோ 4.10% வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கு. ஸோ பார்ப்போம். பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் பார்ப்போம். எஸ், நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூவ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 கேண்டில்ஸ் கிட்ட நமக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலையுமே நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு லெவலையுமே இப்போ ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சிருக்கு. அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா இந்த ஒரு ப்ரைஸை நம்ம ரீச் பண்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அரௌண்ட் 9,000 அண்ட் அபவ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ப்ரைஸை நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ சார்ட்ல மார்க் பண்ணி வச்சுப்போம். எஸ், 9,080 அப்படின்ற ஒரு ப்ரைஸை நம்ம தாராளமா ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ நியூ என்ட்ரி எடுக்கலாமா இந்த ஒரு ப்ரைஸை டார்கெட் வச்சுட்டு அப்படின்னு கேட்டா நோ, இப்போ வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓவராலா பாக்குறப்ப நல்ல ஒரு புல்லு சைட்ல தான் இருக்கு. நியூ என்ட்ரிஸ் எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, இந்த 9,080 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி நமக்கு செப்பரேட்டா கேண்டில் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் கூட நியூ என்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம். ஸோ அது வரை நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுட்டு நல்ல இந்த கம்பெனி ஸ்டாக் வந்து நல்லா அனலிசிஸ் பண்ணிக்கோங்க. கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத அனலிசிஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க இப்பவே என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் வந்து சஜஸ்டபிள் கிடையாது. பட் ஓவராலா நல்ல ஒரு பையிங் சைட்ல தான் கேண்டில்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்கு. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 1.85% தான். ஸோ அதுக்கப்புறம் பஜாஜ் ஆட்டோ மட்டும் தான் இன்னைக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் பர்சன்டேஜ் வைஸ் டாப் கெய்னிங்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அகைன் இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள இருந்தது. ஸோ இப்போ இந்த 654 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் டு இந்த 688 அப்படின்ற ஒரு ப்ரைஸ்க்குள்ள வந்து நமக்கு ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலா. ஸோ இதை தாண்டி பிரேக் வச்சது அப்படின்னா நமக்கு அகைன் இந்த 727 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரீச் பண்ணதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு சைட் வைஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பவர் கிரிட் இருக்கு, அதுவும் 1% கிட்ட. ஸோ பவர் கிரிட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த செப்பரேட்டாக வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை. செப்பரேட்டாக வீடியோ போடலனாலும் நம்ம டெய்லி போடுற வீடியோவில் இந்த ஸ்டாக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதுக்கான ஒரு டிராயிங் தான் இது எல்லாமே. ஸோ நான் இன்னுமே அதை டெலிட் பண்ணல. ஸோ அப்படியே தான் இருக்கு. ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் அந்த 301 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அரௌண்ட் 310 கிட்ட. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுமே இப்போதைக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த லெவலை தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 332 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து இருக்கு. எப்போ அப்படின்னா இந்த ஒரு லெவலெல்லாம் தாண்டி கேண்டில்ஸ் வைக்கணும். பட் இப்போ நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அகைன் இந்த 301 ருபீஸ் தான். பட் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா சின்னதா ஒரு பெருசா வாலடைல் மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. ஸோ வெயிட் பண்றது நல்லது. நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னா ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுட்டு தாராளமா ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ரை பண்ணலாம்.
நெக்ஸ்ட் என்டிபிசி பார்ப்போம். ஸோ என்டிபிசி ஓவராலா நமக்கு வந்து இன்னும் சேஃப் சைடில் தான் இருக்கு. நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம், ட்ரை பண்ணலாம், ரிஸ்க் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் லெவல் பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ கூட நியூ என்ட்ரிஸ் எடுக்கலாம். ப்ரீவியஸ் லெவலில் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டாப் லாஸ் லெவல் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் பஜாஜ் ஹோல்டிங் இருக்கு. இப்போ ப்ரீவியஸா எத்தனை பேர் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. நம்ம சேனல்ல லாஸ்டா வந்து ஜியோ ஃபினான்ஸ் வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம், டார்கெட் செட் பண்ணிட்டு அதை வந்து ப்ராப்பரா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பேசிக்ல இருந்து நான் வந்து எப்படி அதை ஒரு டிசைட் பண்ணேன், அந்த ஒரு டிசிஷன் வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் ஃபுல்லாவே ஷேர் பண்ணியிருப்பேன் ஜியோ ஃபினான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிட்ட வந்து கொடுத்துருந்தது இன்னைக்கு. ஸோ எக்ஸாக்டா நம்மளோட டார்கெட் லெவல் ஹிட் பண்ணிட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஒரு சூப்பரான மூவ். நீங்க அந்த வீடியோஸுமே செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணாதவங்க டாடா மோட்டர்ஸுமே அது மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகியிருந்தது நம்ம சேனல்ல. இப்போ பஜாஜ் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான ஹோல்டிங் வந்து 13,973 அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ ஓவராலா பாக்குறப்ப இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல ஸோ அகைன் இங்க ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இல்லைன்னா ஜோன் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து இந்த தடவை என்ன ஆகிருக்கு அப்படின்னா பிரேக் வச்சிருக்கு. ஸோ 3 கன்சிகூட்டிவ் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு பையிங் கேண்டில் தான், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் தான். சின்னதா ஒரு நம்மளால இங்க அப்பர் வீக் பார்க்க முடிஞ்சாலும் ஒரு செல்லிங் சைடு, இந்த அப்பர் வீக் வந்து நமக்கு எப்பவுமே செல்லிங் சைடை வந்து டினோட் பண்ணும். ஸோ அப்படி செல்லிங் சைடு இருந்தாலுமே நமக்கு ஓவராலா பாக்குறப்ப நல்ல ஒரு பிரேக் அவுட் தான் பையிங் சைட்ல தான் இருக்கு. ஸோ இமீடியட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 12,873 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் வந்து இமீடியட் சப்போர்ட் லெவலா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க ஜோன்லாம் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா மேபி இந்த அரௌண்ட் 30,600 கிட்ட நமக்கு சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜோன் டிராப் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்றதுமே நல்ல ஒரு டிசிஷனா இருக்கும். அதையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவராலா பாக்குறப்ப நல்ல ஒரு மூவ்ல தான் இருக்கு பஜாஜ் ஹோல்டிங். நியூ என்ட்ரிஸ் எடுக்கிறவங்க ரிஸ்க் வந்து கண்டிப்பா வேணும். ஸோ ஸ்டாப் லாஸ் லெவல் ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டிவிஸ் லேப் இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல நம்ம N7 ட்ரேடிங்ல நமக்கு வந்து டெலகிராம் பேஜுமே இருக்கு. ஸோ தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிவிஸ் லெபார்டரிஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு குளோபல் மார்க்கெட் இம்பாக்ட்னால ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிருந்து. டெக்னிக்கல் ஃபெயில் ஆனாலும் அந்த டெக்னிக்கலை சரி பண்ணிட்டு நமக்கு அகைன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த 6,247 ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குளோபல் மார்க்கெட் இம்பாக்ட் டைம்ல நமக்கு வந்து ஒரு செல்லிங் சைடில் போகுது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம டெக்னிக்கல் கேஸை ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அது வந்து ஆக்சுவலாக டெக்னிக்கல் வந்து ஒர்க் ஆகாது, பட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து தப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு மார்க்கெட் அது ஒரு ஸ்டேபிள் இல்ல பழைய இதுக்கு திரும்புறப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போகும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் நம்ம கெஸ் பண்ண அந்த டெக்னிக்கல் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுல வந்து நமக்கு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ இந்த 6,247 வந்து நமக்கு ஒரு மேஜரான சப்போர்ட் லெவலா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம தாராளமா ஒரு 5,934 கிட்ட சப்போர்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம தாராளமா நியூ என்ட்ரிஸ் கூட எடுக்கலாம். பட் இந்த இடத்துல ஹாஃப் த குவான்டிட்டியும் இங்க வரும்போது ஹாஃப் த குவான்டிட்டியும் இங்க ஸ்டாப் லாஸும் வச்சுட்டு என்ட்ரி எடுக்கிறதா என்னைக்குமே ஒரு பெஸ்ட்டான மூவா இருக்கும். அக்ரெசிவ் பையர்ஸ் ஃபுல் குவான்டிட்டி ஒரே இடத்துல வந்து பிளேஸ் பண்ணாதீங்க என்ட்ரிக்கு. ஓகேவா? ஸோ டிஎல்எஃப் இருக்கு நெக்ஸ்ட். ஸோ டிஎல்எஃப் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னாலே நமக்கு ஸோ இங்கே பார்க்கலாம், நமக்கு செப்பரேட்டாக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. தாராளமாக நியூ என்ட்ரிஸ் கூட எடுக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு லெவல் நமக்கு டார்கெட்டாக இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல இந்த ஒரு ப்ரைஸை நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரீச் ஆகுதா அப்படின்றத. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸோ நல்ல ஒரு என்ட்ரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் டேஸ்ல இந்த 791 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கெஸ் பண்ணது வந்து 100% ஒர்க் ஆகுதா இல்லை ஃபெயில் ஆகுதா அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் பிஎன்பி இருக்கு 2% ஸோ பிஎன்பி ஸோ பிஎன்பி பொறுத்த அளவுக்கு நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 104 கிட்ட இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னா தாராளமாக. பட் ஓவராலா பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லாதனால நியூ என்ட்ரிஸ் எடுத்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி எஸ் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து நமக்கு டார்கெட்லாம் ஹிட் பண்ணிட்டு
அகைன் வந்து நமக்கு இந்த ஒரு சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு அகைன் இந்த அதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இப்போ இந்த 500 சாரி எஸ் 505 டு 516. ஸோ 505 டு 516 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி நமக்கு ப்ரீவியஸாக இந்த இடத்துல கேண்டல்லாம் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? ஸோ அது மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக நடந்த மாதிரி இந்த 582 அப்படின்ற ஒரு பிரைஸ் லெவலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்கமிங் டேஸ்ல இந்த 582 தாண்டி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு டார்கெட் லெவல் இருக்கு. JSW எனர்ஜி பொறுத்த அளவுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஷோ பண்ணணும்னு நினைச்சது ஜியோ ஃபினான்ஸ். ஸோ நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லயுமே ஷேர் பண்ணிட்டேன், டெலிகிராம் பேஜ்லயுமே ஷேர் பண்ணிட்டேன். டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா நம்மளோட டார்கெட் லெவல் ஹிட் பண்ணிட்டு நமக்கு சின்ன ஒரு செல்லிங் சைட்ல வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நேரம் பண்ணியிருக்கணும் கண்டிப்பா. ஸோ பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் உங்க ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதை வந்து நீங்க என்னைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இந்த சப்போர்ட் லெவல் வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் சப்போஸ் கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல இந்த ஒரு பிரைஸ் வந்து ஸோ இந்த 307 அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் லோதா. ஸோ லோதா வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து நல்ல ஒரு டார்கெட் ஹிட் கொடுத்த ஒரு ஸ்டாக்கு. எத்தனை பேர் அதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ இன்னுமே நமக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா டார்கெட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம் அரௌண்ட் 1500 கிட்ட. ஸோ அந்த ஒரு ப்ரைஸை இது பண்ணி தான் நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு மூவ் தான். ஸோ தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டேட்டஸ் பார்த்தலாம். ஸோ ஓவரால் கெயின் வந்து நமக்கு 7000 சம்திங்ல இருந்து 9496 ருபீஸ் வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 12% ரிட்டர்ன் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன். ஒன் டே ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 0வா இருக்கும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு வந்து மண்டே, நேத்துக்கான ட்ரேடிங் செஷன் வந்து எதுவும் இல்லாததுனால நேத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இன்னைக்கு 0. என்னைக்குமே இந்த ஒன் டே ரிட்டர்ன்ல வந்து முந்தின நாளுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் தெரியும். ஸோ முந்தின நாளுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து சண்டே, அதாவது 0, நோ ட்ரேடிங் செஷன். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான ட்ரேடிங் செஷனுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நாளைக்கு வீடியோல நம்மளால தெளிவாக பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 12.33% கிட்ட நம்ம போர்ட்ஃபோலியோல 2 ஃபண்ட் இருக்கு. UTI Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்டும், மோட்டிலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்டும். ஸோ இது வந்து எந்த ஒரு வகையிலுமே ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து நான் பர்சனலா ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம், கமெண்ட்ல கேட்கலாம். அடுத்த வீடியோஸ்ல அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்றேன். இல்லை நான் வேற எதுவும் ஸ்டாக்கு நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும், இல்லை நீங்க வச்சிருக்கிற ஸ்டாக்கு எதுவும் நான் என்ன பண்ணேன்னு தெரியல, பை பண்ணவா இல்லை வச்சிருக்கவா இல்லை இப்போ செல் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு, இந்த ஸ்டாக் வந்து இப்போ பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ல கேட்கலாம். அந்த ஸ்டாக் நேம் மென்ஷன் பண்ணி நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே கன்சிடர் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். பை.